அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் வபாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைதா கராத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபம் மஸ்தூரா. ஸதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் இஸ்ராவுடைய 45வது ஆயத் உடைய தஃப்சீர் விளக்கத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் இதில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதும் நேரம் யார் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ரசூலுல்லாவுக்கும் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய திரையை பற்றி பேசுகிறார். வைதா கராத்தல் குர்ஆன, நபியே நீங்கள் குர்ஆனை ஓதினால் ஜஅல்னா பைனக, உங்களுக்கும் வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি, ஆখিরাவை கொண்டு ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் மத்தியில் ஹிஜாபம் மஸ்தூரா, நாங்கள் ஒரு திரையை ஏற்படுத்துகிறோம். மஸ்தூரா என்று சொல்லும் பொழுது அது மறைக்கப்பட்ட உடைய கருத்தை கொடுக்குது. இதே மாதிரி தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய நேரத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு யாராவது குர்ஆனை ஓதும் சந்தர்ப்பத்தில் நாங்களும் அதனை செவிமடிக்காமல் அதனுடைய கருத்துக்களை பற்றி உணராமல் அல்லது அதனுடைய இன்பத்தில் மூழ்காமல் இருப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு மத்தியிலையும் திரை போடப்பட்டிருக்குது என்கிறது தான் கருத்து. அன்றைக்கு காஃபிர்கள் அவர்கள் அரபியர்களாக இருந்தும் கூட ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குர்ஆனை கேட்கல. யாரெல்லாம் குர்ஆனை கேட்க விரும்புவார்களோ அவர்களை கூட தடுப்பார்கள். ஹஸரத் திமாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வாராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, அவர் வைத்தியம் செய்யப்பட வேணும், நான் வைத்தியம் பார்க்குறதுக்கு நல்ல ஆற்றல் உள்ளவன், என்னிடத்தில் திறமைகள் இருக்குது என்று வந்தார். போயிட்டு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உட்கார்ந்து பல விடயங்களை சொன்னார். நான் இப்படியான பலருக்கும் வைத்தியம் பார்த்து குணப்படுத்தியிருக்கிறேன், உங்களையும் குணப்படுத்த எனக்கு முடியும். உங்களுடைய சில பைத்தியக்காரத்தனத்தின் காரணமாக இந்த குறைஷிகளை நீங்கள் பிரிச்சிட்டீங்க, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மத்தியில் எல்லாம் நீங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டீங்க, பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் அதனை மறுக்கிறாங்க, இப்படியாக பல குழப்பங்களை நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க என்ற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகள் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அவர்களிடத்தில் நீங்கள் கூறி முடிச்சிட்டீங்களா? அவர் ஆம் என்று சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓத ஆரம்பித்தாங்க. ஆத் சமூத் உடைய விடயங்கள் எல்லாம் அங்கே சொன்னாங்க. உங்களுக்கும் மறக்கும் பட்சத்தில் மிஸ்ல சாயிகத்தி ஆது வ சமூத், ஆத் சமூதுக்கு வந்ததை போல பிரம்மாண்டமான சத்தங்கள் வந்து உங்களையும் வேதனைக்கு உள்ளாக்கும் என்ற விடயத்தை கேட்டவுடனே அந்த மனிதன் அப்படியே நடுங்கி பெரும் கவிஞராக பெரும் அறிவாற்றலுடையவராக இருந்த அந்த திமாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்படியே பிரமித்து போனாங்க. இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. தன்னுடைய கூட்டத்துக்கும் போய் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வாக்குறுதியும் கொடுத்துட்டு போனாங்க. அவர் குர்ஆனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே காமுசுல் பஹர், அதாவது டிக்ஷனரியில் கூட இருந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஆள் கடலில் எத்திவிடக்கூடிய அளவுக்கு இதனுடைய கருத்துகள் இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த குர்ஆனை கேட்டு இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டார். இந்த அளவுக்கு குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அற்புதங்களையும் கல் நெஞ்சம் படைத்தவர்களை கூட அவருடைய உள்ளத்தில் விழுந்திருக்கக்கூடிய திரையை நீக்கி இஸ்லாத்தின் பால் வழிகாட்டுவதற்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனாலும் அவர்களிடத்தில் கொஞ்சமேனும் செவிமடுக்கிற தன்மை, என்ன சொல்லுறார் என்று பார்ப்போம் என்று கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது.
அவர்களும் ஆஹ்ராவை கொண்டு ஈமான் கொள்ளாதவர்கள்தான். என்றாலும் கூட கொஞ்சம் செவிமடித்து பார்ப்போமே என்ற அந்த தன்மை அவர்களிடத்தில் இருந்ததுனால, கொஞ்சம் பேசி பார்ப்போமே என்று அவங்க உள்ளத்தில் சிந்தனை கொண்டதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய தீன்தாரிகளாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சொஹபத்தில் அவர்களை ஆக்கக்கூடிய அளவுக்கு ஆகினான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக இருந்தாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்வதற்கு முதல் இடம் வகுத்தவர்கள்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்றாலும் ஒரு தடவை ஹஸரத் ரசூலுல்லாஹ் மக்காவில் காபாவுக்கு முன்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஹஸரத் உமர் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் மறைந்து கேட்கிறார். அந்த நேரம் அவர் முஸ்லிம் அல்ல, காஃபிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஹாக்காவை ஓதுகிறார்கள். அல் ஹாக்கத்தும் அல் ஹாக்கா, உண்மையானது. அந்த உண்மையானது என்னவென்று நபி உங்களுக்கு தெரியுமா? வமா அதுராக மல் ஹாக்கா கஸ்தபத் சமூது ஆதும் பில் காரியா. அந்த உண்மையான கியாமத்து நாளை ஆத் சமூத் கூட பொய்ப்பித்தார்கள். வாம்மா ஆதுன் ஃபஹுலிகு பித்தாகியா. அந்த ஆத் கூட்டத்தினர்கள் எல்லை மீறியதின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வ அம்மா சமூது ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா. சமூத் கூட்டத்தினர் அவர்கள் தொடர்ந்து வீசிய அந்த பயங்கரமான காற்றின் காரணமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு காற்று அவர்களை அப்படியே பற்றியது. சபா லயாலின் வசமானியத் ஐயாம், 7 இரவுகளும் 8 பகல்களும். ஹுசூமன் ஃபதர் அல் கௌம ஃபீஹா சரஆ, அந்த தொடர்ந்து வீசிய காற்று அவர்களை அப்படியே கான்னஹும் அஜாசு நஹ்லின் ஹாவியா, பெரும் பெரும் ஈத்தன் குத்திகளைப் போல கீழே போட்டு இருந்ததை நீங்கள் காண்பீர்கள். ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, அவர்களில் இப்பொழுது யாரேனும் உயிரோடு இருக்கிறார்களா, எஞ்சி இருக்கிறார்களா? அது மட்டுமா? வஜா ஃபிரவுன் வமன் கபலஹு, இதுக்கு முன்னால ஃபிரவுன் வந்தான், அது ஃபிரவுனுக்கு முன்னாலும் சிலர்கள் வந்தாங்க. வல் முத்தஃபிகாத்து பில் ஹாத்திஆ, பல தவறுகளை செய்து கொண்டிருந்தவர்கள். ஃபஅஸவ் ரசூல ரப்பிஹிம், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதருக்கு கூட மாறு செய்தார்கள். ஃபஅஹதஹும் அஹ்தத ராபியா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கடுமையாக பிடித்தான். இன்னா லம்மா தகல் மாஉ ஹமல்நாக்கும் ஃபில் ஜாரியா, ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினுடைய மூமின்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கப்பலிலே சுமந்தான், மற்றவர்களை மூழ்கடித்தான். லினஜஅலஹா லக்கும் தத்கிரத்தன் வ தஇயஹா உதுனுன் வாஇயா, இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கியிருக்கிறோம். மேலும் நல்ல முறையில் செவமடிக்கக்கூடிய செவிப்புலன்கள் அதனை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். ஃபைதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூரி நஃப்ஹத்துன் வாஹிதா, அதாவது குர்ஆனை எந்த விதமான தடையும் இல்லாமல் செவமடுக்க வேண்டும். கியாமத்து நாள் வரும், அதில் சூர் ஊதப்படும். வஹமிலத்துல் அர்லு வல் ஜிபாலு ஃபதுக்கத்தா தக்கத்தன் வாஹிதா, அந்த வானங்கள் பூமிகள் மலைகள் எல்லாமே உயர்த்தப்பட்டு இடிக்கப்படும். ஒரே தடவையில் தூக்கி அவைகள் அப்படியே அடிக்கப்படும். ஃபயௌமயதின் வகாத்தில் வாக்கியா, அந்த நாளில் கியாமத் உருவாகிவிடும். ஒன் ஷக்கத்தி சமாஉ ஃபஹிய யௌமயதின் வாஹியா, அந்த வானம் வெடித்து அது அந்த நாளில் பயங்கரமான தோற்றத்தை கொடுக்கும். வல் மலக்கு அலா அர்ஜா இஹா, மலாய்க்கா மார்களும் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த வாசல்களின் ஊடாக வெளியிலே வருவார்கள். வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக்க ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா, அந்த நேரத்தில் உங்களுடைய ரப்பின் அர்ஷை மலாய்க்கா மார்கள் 8 பேர்கள் சுமப்பார்கள். யௌமைதின் தோரதூன லா தஹ்ஃபா மின்கும் ஹாஃபியா, அந்த நாளையில் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் வெளியிலே கொண்டு வரப்படும், அதனை யாராலும் மறைக்க முடியாது. ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹாஉம் உக்ரஉ கிதாபியா,
யாருடைய அந்த செயலேடு வலது கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் ஆனந்தத்துடன் பாருங்கள், வலது கரத்திலே எனக்கு கிடைத்திருக்கிறது, இதனை வாசித்து பாருங்கள் என்று அவருடைய குடும்பத்தினரிடத்தில் கூட காட்டி தருவார்கள். இன்னி தனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, அவர்களுடைய நம்பிக்கையை துனியாவுடைய காலத்தில் வாழும் பொழுது அவர்களுடைய சிந்தனைகளை பற்றியும் அந்த நேரத்திலே நாங்கள் இந்த கேள்வி கணக்கு நாளை சந்திப்போம் என்று நினைத்திருந்தோம், நம்பியிருந்தோம். ஃபஹுவஃபி ஈஷத்திர் ராதியா, இப்படியாப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கண்ணியமான மிகவும் பொருத்தமான வாழ்க்கையை கொடுப்பான். ஃபி ஜன்னத்தின் ஆலியா, அது உயர்தரமான சோனமாக இருக்கும். குதூஃபுஹா தானியா, அதனுடைய பழங்கள் மிகவும் அசைந்து கொடுக்கும், இசைந்து கொடுக்கும். அவர்கள் எந்த நிலைமையில் இருப்பார்களோ அந்த நிலைமைக்கு வரும். தூங்கி இருந்தால் அந்த தூங்கின நிலைமை, உட்கார்ந்து இருந்தால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த விதம், அவர்கள் நின்றிருந்தால் நின்றிருக்கக்கூடிய விதம் என்று அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த பழங்கள் அவர்களுக்கு வழிபடும். குலு வஷ்ரபு ஹனி அம்பிமா ஸ்லஃப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா, இதனால ஒன்றுமே இல்லாத அமலுடைய நாட்கள்ல நீங்க சம்பாதித்து கொண்டதற்காக வேண்டி ரொம்ப ஆனந்தமாக இவைகளை சந்தோஷமாக சாப்பிடுங்க, குடிங்க. வாம்மாமன் ஊத்திய கிதாபகு பிஷிமாலி, யாருடைய செயலேடு இடது கரத்திலே கொடுக்கப்படுகிறதோ அவன் கை சேதத்தை முறைப்பாடு செய்வான். ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு இந்த செயலேடு கையில தரப்படாமல் இருக்க வேண்டியிருந்தது. வலம் அதிரிமா ஹிசாபியா, நான் இப்படி ஒரு கேள்வி கணக்கை சந்திப்பேன் என்று அறிந்து கூட இருக்கவில்லையே. யாலை தஹா கானத்தில் கால்தியா, இவைகள் அனைத்தும் எனக்கு இழந்து நான் இந்த நாளையே சந்திக்காமல் இருக்க வேண்டியிருந்தச்சே, அவைகள் எனக்கு ஒரு பிரயோஜனம் அளிக்கவில்லை. மாகுனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வம் என்னை எந்த விதத்திலும் காப்பாற்றவில்லை, என்னை தேவையற்றவனா ஆக்கி வைக்கவும் இல்லை. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரம் அரசு எல்லாமே என்னை அழித்து விட்டது. ஹுதூஹு ஃபகுல்லு, இந்த கைசேதத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், அவனை பிடியுங்கள், விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம சல்லு, நரகத்தில் தள்ளிவிடுங்க. சும்ம ஃபி சில்சிலத்தின் தர்உஹா சபஊன திராஅன் ஃபஸ்லுக்கு, அவனுக்கு நரகத்தினுடைய பெரும் விலங்குகள் சங்கிகளை கொண்டு வாங்க, 70 முழம் நீளமுள்ள அந்த சங்கிலினால் அவனை கட்டுங்க, அவனை அந்த நரகத்தில் போட்டு வேதனைப்படுத்துங்க. இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம், அவன் இந்த அல்லாவை கண்ணியமான அல்லாவை ஈமான் கொள்ளாதவனாக இருந்தான். வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், அவன் படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யல. அல்லாஹ் அபரிமிதமாக கொடுத்து இருந்தும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதின் பேரில் தூண்டவும் இல்லை, அவன் சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு தூண்டவும் இல்லை. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இப்படியான இந்த குற்றவாளிக்கு இன்று நரகத்தினுடைய கொதித்து வலியக்கூடிய அந்த கொதித்த நீரு தான் அவனுக்கு இருக்கிறது. வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், அந்த நரகவாசிகளுடைய செயல் சலங்கள் தான் அவனுக்கு சாப்பாடாக உணவாக கொடுக்கப்படும். லா யக்குலுஹு இல்லல் ஹாத்திஊன், இதனை தவறு இழைத்தவர்கள் தான் சாப்பிடுவார்கள். ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன், எனவே உங்களுடைய கண்களுக்கு எதுவெல்லாம் விளங்குதோ அவைகளை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன். வமாலா துப்சிரூன், உங்களுடைய கண்களுக்கு எது விளங்காததோ அவைகளை கொண்டும் சத்தியம் செய்கின்றேன். நிச்சயமாக இந்த குர்ஆன், இந்த இடத்துக்கு தான் நான் வாரேன், நிச்சயமாக இந்த குர்ஆன் லகவுலு ரசூலின் கரீம், சங்கை மிக்க தூதுவருடைய கவுல், அதாவது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கவுல் வார்த்தையை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு உள்ளத்தில் சந்தேகம் இருந்துச்சு, இவர் ஒரு ஜின்னின் மூலமாக தாசீராக்கப்பட்டிருக்கிறாரு, அதனால தான் இப்படியெல்லாம் சொல்லுகிறாரு, இவர் ஒரு சூனியக்காரராக இருக்கிறாரு, இப்படியான சில விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார், முன்னைய சமுதாயங்களுடைய விடயங்களை உச்சரிக்கிறார். வமா ஹுவ பி கௌலி ஷாஇர், இவர் ஒரு கவிஞராக இருக்கிறார் என்று எண்ணும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் உடைய ஆயத்தை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக
இறக்குறான், இன்னஹு கவுலு ரசூலின் கரீம் என்பதற்கு அடுத்தபடியாக பதில் வருது, வமா ஹுவ பி கவுலி ஷாயிர் கலீலம் மா துமினூன். நீங்க கொஞ்சமாக ஈமான் கொள்றதுக்கு இது ஷாயிருடைய கவிஞனுடைய வார்த்தை அல்ல, வலா பி கவுலி காஹின் இது குறிக்காரனுடைய வார்த்தையும் அல்ல, கலீலம்மா ததக்கருன் நீங்கள் கொஞ்சமாக அதனை ஜபிப்பதற்காக, அதனை நீங்கள் கொஞ்சமாக உச்சரிப்பதற்காக இது ஒரு குறிக்காரனுடைய வார்த்தையும் அல்ல, தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். ஹசரத் உமர் நினைக்கிறார், நான் என்னுடைய உள்ளத்துல உதித்ததையும் இவர் சொல்லுகின்றாரே, இவர் ஒரு பெரிய குறிக்காரன், அதற்கு பதிலாக வலா பி கௌலிகாஹின் இது குறிக்காரனுடைய சொல் அல்ல, கலீலம்மா ததக்கருன் நீங்கள் கொஞ்சமாக ஜபிப்பதற்கு, தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன் இது ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இறக்கப்பட்டது. வலவ் தகவ்வல அலைனா பஅலல் அகாவில் இவர்கள் எங்களுக்கு இட்டு கட்டி இருந்தால் ல அஹதுனா மின்ஹு பில் யமீன். ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, இது அல்லாவின் மூலமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன், அவர் இந்த குர்ஆன்ல எதுவாவது சேர்த்து இட்டு கட்டினால் நாங்கள் அவரை வலது கரத்தால் பிடிப்போம், அவரை கடுமையாக பிடிப்போம். சும்மல கதானா மின்ஹுல் வத்தீன் அவருடைய நாடி நரம்புகளை தரித்து விடுவோம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸின் நபியை நீங்களாக இருந்தாலும் கூட இந்த குர்ஆனோட விளையாடினால் உங்களை நாங்கள் இந்த அளவுக்கு பிடிப்போம், உங்களை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. வைன்னஹூல தத்கிரத்துன் லில் முத்தகீன் நிச்சயமாக இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்களுக்கு ஒரு படிப்பினை. வைன்னால நஅலமு அன்ன மின்கும் முக்கத்திபீன் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மத்தியில பொய்யர்களும் இருக்கின்றார்கள். வைன்னஹு லஹஸ்ரத்துன் அல் காஃபிரீன் இந்த குர்ஆன் நிராகரிப்பவர்களுக்கு ஒரு கை சேதம் தான். வைன்னஹு லஹக்குல் யகீன் இது உண்மையானதும் உறுதியானதும் ஹக்கானதும். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம் எனவே நபியே உங்களுடைய மகத்துவமிக்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளை இறக்குறான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு உள்ளத்துல மாற்றம் ஏற்படுது. இதனால குர்ஆனை செவிமடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். இந்த குர்ஆனுடைய மேலோட்டமான கருத்துக்களை நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே இந்த ஒரு சூரா மட்டும் வாழ்க்கை பூராவும் இதனுடைய விடயங்களை நாங்கள் சிந்தித்தாலும் அதனை எழுதினாலும் எங்களால் சாதித்துவிட முடியாது. இந்த அளவுக்கு மகத்துவமிக்க குர்ஆன் அற்புதமானது. கியாமத்து நாள் வரைக்கும் இந்த அற்புதம் நிலவும். அதனை யாராலும் மாற்றவோ எந்த விதமான குறைபாடுகள் மேலதிகரிப்புகள் செய்யவோ முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய தன்மையை சொல்கிறான். இதன் மூலமாக நீங்க நேர்வழி பெற வேணும்டா ஆஹிராவை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கணும். இன்றைக்கு ஓதக்கூடிய ஆயத்துல இந்த விடயங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்துகிறான். லா யுமினூன பில் ஆஹிரத்தி யாரெல்லாம் ஆஹிராவை கொண்டு ஈமான் கொள்ள மாட்டார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது நாங்கள் ஹிஜாபம் மஸ்தூரா ஒரு திரையை ஏற்படுத்துகிறோம். மக்காவில் உள்ள இந்த குறைஷி காஃபிர்கள் மௌத்தா போனவங்க உயிர் பெற்று எழுறத மறுத்தாங்க. அவங்க செஞ்ச நன்மைகளுக்கு அவங்களுக்கு கூலி கொடுக்கப்படுகிறதையும் நிராகரித்து கொண்டிருந்தாங்க. இதனால மறுமைய நம்பிக்கை கொள்ளாம இப்படியான வார்த்தைகளை இவங்க உச்சரிக்கிறதின் காரணமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு திரை போட்டு விட்டான் என்று சொல்றான். அதே மாதிரி இன்றைக்கு குர்ஆனை படிக்காம கால நேரங்களை வீணாக கழிக்கக்கூடியவங்களுக்கும் அல்லாஹ் திரை போட்டு தான் வச்சிருக்கிறான். இன்றைக்கு வீணான விஷயங்கள் அதிகமான கால நேரங்களை கழியப்படுது. ஆனால் குர்ஆனுடைய போதனைகள், குர்ஆனுடைய இல்முகள், அதுக்குரிய ஹதீஸுடைய விளக்கங்கள், அதனுடைய சம்பவங்கள் அது வாழ்க்கை பூராவு படித்தாலும் படித்து விட முடியாது. ஆனால் சிலவங்க சில விஷயங்களை மட்டும் அறிஞ்சு கொண்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி தம்மட்டம் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதனால இப்படியானவங்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் திரை போட்டிருக்கிறான். இதனால தான் உலகத்துல ஆக சிறந்த படைப்பு இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய சாஃபத்துக்கு உள்ளாக்கப்படாத படைப்பு இருக்கும் என்றால் அது ஆலிம்கள், முத்தல்லிம்கள், குர்ஆனை கற்றவர்கள், அதனை கற்றுக்கொள்கிறவர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாங்க எங்களுக்கு மத்தியில திரை போட்டப்பட்டிருக்குதா இல்லையா என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். திரை போடப்பட இல்லைண்டா குர்ஆன் அபரிமிதமாக கேட்கணும், குர்ஆனை படிக்கணும், அதனுடைய கருத்துக்களை ஆராயணும், அதனுடைய விடயங்களை நாங்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்கணும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய நேரத்தில் முஷ்ரிக்கீன்கள் நபி அவங்கள துன்புறுத்துவாங்க, வலிமையாக இதை செஞ்சு வருவாங்க. உம்மு லஹப் என்பவர்
கல்லை எடுத்து கொண்டு வந்து ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நசுக்கி அவங்கள சாகடிச்சு விட வேணும் என்று சொல்லி நினைத்தாள். அது தவறி விழுந்துட்டுது. அதனால் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் திரை போடப்பட்டது என்றும் இந்த கருத்துகள் தஃசீரில் சொல்லப்படுது. இதே நேரம் ஃபல் யது நாதியா சனது ஜபானியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள கொண்டு விட வேண்டும், நசுக்கி விட வேண்டும் என்று சொல்லி அபூ ஜஹல் வந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அபூ ஜஹலுக்கு மத்தியில் ஒரு திரையை போட்டான். அதுக்கு பின்னால் அவனுக்கு ரசூலுல்லாஹ் காணாமல் போயிட்டார்கள், மலாய்க்காமார்கள் நெருப்பை மூட்டினார்கள், அவன் பயந்தான். இப்படியாக அல்லாஹ் எந்த அளவுக்கு என்று சொன்னால் குர்ஆனோட இருக்கக்கூடியவர்களை யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு கூட ஆக்கி விடுகிறான். எனவே தான் இந்த குர்ஆனை யார் தன்னகத்தை கொண்டார்களோ, குர்ஆனுடைய விடயத்தில் முயற்சிகள் செய்கிறார்களோ, அதற்காக வேண்டி காலங்கள் நேரங்களை செலவழிக்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கரைச்சல் இல்லாமல் கண்ணியமான முறையில் உணவளிக்கிறதுக்கு கூட பாதுகாக்கிறார். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் ஒரு கட்டத்தில், நபியே அவர்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள், அவங்களுக்கு திரையிடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். காஃபிர்களுடைய தொந்தரவை விட்டு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காப்பாற்றப்படுகிறாங்க என்று இந்த ஹிஜாபம் மஸ்தூரா என்று கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஹசரத் ரசூலுல்லாஹ் தொழக்கூடிய நேரத்தில் முஷ்ரிக்குகள் துன்புறுத்தியதாக ஏராளமான சரித்திரங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆயத்தில் அபூ சுஃபியான், நுலைர், அபூ ஜஹல், அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் இப்படியானவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். இதனால் நானும் நீங்களும் திறப்போடப்பட்ட கூட்டத்தில் ஆகிவிடக்கூடாது. எப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஓதும் பொழுது எங்களுடைய காதுகளை பல விதத்தில் அதனை விட்டும் தடுக்கப்பட்டவர்களாக ஆக்கிவிடுகிறான். ஒன்று, அந்த குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் தான் பேசாதவங்க எல்லாம் பேசுவாங்க. அந்த குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் தான் எல்லா விதமான சோம்பல்தனமும் வரும். எங்களுக்கு குர்ஆன் ஓதும் பொழுது சோம்பல்தனம் வாரது என்றிருந்தால் அதுவும் ஒரு விதமான திரைத்தான் என்கிறத மறந்து விடக்கூடாது. எனவே குர்ஆன் ஓதும் பொழுது யாரும் கேட்கறதுக்கும் தயாரில்லை. இன்றைக்கு கணவன் குர்ஆன் ஓதினா மனைவி கேட்க தயாரில்லை, மனைவி ஓதினா கணவன் கேட்க தயாரில்லை. அப்படியான ஒரு சூழல் கூட இன்றைக்கு இல்லை. வீடுகளில் ஹாஃபில்கள் இருப்பாங்க, ஆலிம்கள் இருப்பாங்க, குர்ஆனை அவர்கள் ஓதுவாங்க. ஆனால் யாருமே அவைகளை செவமடித்து கேட்க மாட்டாங்க. யார் குர்ஆன் அதிகமாக ஓதுறாங்களோ அந்த ஓதக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சொர்க்கத்துடைய அந்தஸ்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி கொண்டே போகிறான். எனவே நாங்கள் அதிகமாக எல்லா நேரங்கள்லையும் குர்ஆனையே ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். தேவையில்லாத புத்தகங்களை பார்க்கறது, தேவையில்லாத வெப்சைட்டில் வரக்கூடிய விடயங்களை வாசிக்கிறது, இவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடணும். இவைகளின் மூலமாக எந்த விதமான நலவும் கிடைக்க போகிறதில்லை. இன்றைக்கு ஒன்று சொல்கிறது, நாளைக்கு ஒன்று சொல்கிறது, பொய்களை உச்சரிக்கிறது. பொய்யே இல்லாத லா ரைப ஃபீ என்ற குர்ஆன் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இவைகளுடைய அறிவு எங்களுக்கு எவ்வளவு தான் இருக்குது. இன்றைய துனியாவுடைய விஷயத்தில் பேசுகிறதாக இருந்தால் வட்டலாப்பம் திங்கிறது மாதிரி. முந்தி சொல்கிறது லேசானதுக்கு கஜு கனவாகிய கஜு இல்லை. சில பல்லில்லாதவங்களுக்கு கஜு திங்கலாதே, ஆனால் வட்டலாப்பம் திங்கலும். அதை மாதிரி இந்த வேறு விஷயங்கள், குர்ஆன் அல்லாத விஷயங்கள் பேசப்படும் போது அது வட்டலப்பம் திங்கிற மாதிரி, புடின் திங்கிற மாதிரி. ஆனாலும் குர்ஆன் இது மட்டும் கேட்கறதுக்கு இயலாது, இதை மட்டும் பேசுறதுக்கு இயலாது, இதை ஆராய்ச்சி செய்ய இயலாது. இது மலை பெறற்ற மாதிரி. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லியிருக்கிறான். இன்ன அரதனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்ல் ஃபஅபைன யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் ஃபஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. இந்த குர்ஆனை வானங்கள், பூமிகள், மலைகளிடத்தில் முன்வைக்கப்பட்டது. அவைகள் அதனை சுமக்க பயந்தது. இந்த மனிதன் சுமந்து மாபெரும் அநியாயம் செய்து விட்டான். இவன் ஒரு பெரிய அறிவீனனாக, மூடனாக, மடேனாக இருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் போடப்பட்டிருக்கக்கூடிய திரைகளை பற்றி இந்த முறையில் வர்ணிச்சுகிறான். அடுத்த ஆயத்து வஜால்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன்
அவர்கள் அதனை விளங்காம போறதுக்கு நாங்க அவங்களுடைய உள்ளத்துல ஒரு மூடியை போட்டுட்டோம். அகின்னத்தன், அவங்களுடைய இருதயங்கள்ல ஒரு மூடியை போட்டு விட்டோம். ஐயஃப்கஹூஹு, அதனை அவர்கள் விளங்காமல் இருப்பதற்காக. வஃபி ஆதானிஹிம் வக்ரா, மேலும் அவங்களுடைய காதுகள்ல அவங்களுடைய செவிகள்ல ஒரு வக்ரா, ஒரு கனத்தை, ஒரு 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 பாரத்தை நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த குர்ஆன்ல எங்களுடைய ரப்ப நாங்க நல்ல முறையில ஞாபகப்படுத்தும் சந்தர்ப்பம் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. வைதா தக்கர்த ரப்பக ஃபில் குர்ஆனி வஹ்தஹு, நீங்க குர்ஆன்ல உங்களுடைய ரப்பு அவன் ஒருவன், அவனுடைய வஹ்தானியத்தை நீங்க சீரான முறையில நினைவுபடுத்தி அதனை ஓதுவீங்க என்றிருந்தால் வல்லவலா துபாரிஹிம் நுஃபூரா, இதனை கேட்கக்கூடிய ஆஹ்ராவுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள் அதனை விட்டும் விரண்டோடுவார்கள், பின்வாங்கி விடுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். எனவே இஸ்லாமிய பேரை வைத்துக்கொண்டு எங்களிடத்திலும் இந்த தன்மைகள் இருக்குது என்கிறத நாங்க மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் இடத்துல இருந்து எங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த புனிதமிக்க குர்ஆன காஃபிர்கள் உணரவே மாட்டாங்க, அதனுடைய மகத்துவத்தை அவங்க தெரிஞ்சு கொள்ளவும் மாட்டாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன் ஓதுறத செவியேற்றாலும் அதனை கவனத்துடன் கேட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு நடு நிலைமையால நாங்க ஆராயணும். அதற்காக எங்களுடைய காலங்கள் நேரங்களை ஒதுக்கணும். வாரத்தில் ஒரு முறை நாங்க இந்த முறையில இதுல அமர்றோம் என்றாலும் இதுல இது சொல்லப்பட்டிருக்குது என்ற சுருக்கங்களை நாங்க எடுத்திக்கிறோமா, இதுல முக்கியமான விடயங்களை நாங்க எழுதி வச்சிருக்கிறோமா, இதற்குண்டான ஆயத்தங்கள் செஞ்சுக்கிறோமா, இதை மறுபடியும் நாங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கிறோமா, இது மற்றவர்களோட பகிர்ந்து கொள்றோமா என்ற விடயங்கள் எல்லாம் இங்க கேள்விகளாக எழுப்ப வேண்டியிருக்கிறது. இப்படி இல்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் குர்ஆனை விட்டும் தூரமாக இருக்கிறோம் என்கிறத மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய செவிகளில் ஒரு கனத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். செவி ஏற்றாலும் கருத்துடன் அவங்க செவி ஏற்காம இருக்கிறாங்க. எனவே இதுக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய காலங்கள் நேரங்களை ஒதுக்கோடும். யார் அதிகமாக குர்ஆன் ஓதுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நண்பர்களாக அன்பர்களாக மாறிவிடுறாங்க. இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சோடு இணைந்து இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நட்பை கொடுக்கிறான். நஹ்னு அலமு பிமா யஸ்தமிஊன பிஹி இத் யஸ்தமிஊன இலைக வ இத்ஹும் நஜ்வா இத் யகூலுல் லாலிமூன் இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா. நபியே, அவங்க செவிமடிக்கிறதை போல உங்களிடத்துல சில சந்தர்ப்பங்கள்ல காட்சி அளிப்பாங்க. இத் யஸ்தமிஊன இலைக, அவர்கள் உங்களை செவிமடிக்கக்கூடிய நேரத்துல வைதுகும் நஜ்வாகும், வேற வேற விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு எங்களுக்கு மத்தியிலும் இது நடக்குது தானே. குர்ஆன நாங்க யாராவது ஓதிரக்கூடிய சந்தர்ப்பத்தில் வேற வேறதை பேசிக்கொண்டிருப்போம், அல்லது ரெக்கார்டிங்ல குர்ஆன் போய்கொண்டிருப்போம். நாங்கள் எங்களுடைய வேலைகளையும் எங்களுடைய களியாட்டங்களையும் எங்களுடைய பேச்சுகளையும் நாங்கள் இருப்போம். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு விதத்துல கூறுகிறான். நீங்க ஓதுவீங்க, அவங்க செவிமடிக்கக்கூடிய நேரத்துல அவங்க வேற பேச்சுல இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, வேறு வேறு விஷயங்களை இசைப்பாங்க, உச்சரிப்பாங்க, வேறு பாடல்களையும் பாடுவாங்க. ஏனையவர்கள் உங்கள்கிட்ட இருந்த அந்த குர்ஆனை கேட்க கூடாது என்ற எண்ணத்துல. அது மட்டும் இல்ல, இந்த அநியாயக்காரர்கள் இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா சொல்வார்கள், நீங்க இந்த சூனியக்கார முஹம்மதை தான் பின்பற்றீங்க, ஒரு மஸ்ஹூர், ஒரு சூனியக்காரரை தான் பின்பற்றீங்க, செவிமடிக்கிறீங்க என்றெல்லாம் குர்ஆனுடைய வழியில வர முடியாமல் அவர்களுடைய பாதைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை ஓதுவாங்க. அபூதர் அதாவது அபுத்தார் என்ற கோத்திரங்கள் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வலது புறத்தில் இன்னொருத்தர் இடது புறத்தில் நின்று கொண்டு பாட்டுகளை படிப்பாங்க, பாடல்களை பாடுவாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஓதல் மற்றவங்கள்ட்ட போயிட்டு சேரக்கூடாது என்கிறதுக்காக வேண்டி தொந்தரவு செய்வாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கேயோ கேட்கக்கூடிய பாட்டுக்காக வேண்டி கேட்குற குர்ஆனையும் ஓதுற குர்ஆனையும் வச்சு விட்டு கையில் குர்ஆனோட பாட்டு பாடக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன் குர்ஆனை விடவும்
அந்த ஹராமான கீதம் இன்பமாக ஆயிட்டது. இதுக்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் உள்ளங்களுக்கு திரை போடப்பட்டிருக்குது, காதுகளுக்கு கனம் பூட்டு போடப்பட்டிருக்குது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க இவர்களை பொருட்படுத்தாதீங்க, அவர்கள் உங்களை பொருட்படுத்துறாங்க இல்லை, மனிதர்களை இவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தழுறுதை விட்டும் தடுக்கிறாங்க. நீங்க குர்ஆனை ஓதுற நேரத்தில் இவங்க செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே தவிர குர்ஆனை இல்லை கேட்குறாங்க, இவங்க பேச்சுகளை கேட்குறாங்களே தவிர குர்ஆனை இல்லை கேட்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ரெக்கார்டிங்கில் குர்ஆனை போட்டுவிட்டு இவங்க பேசிக்கொண்டிருக்கிறாங்க தவிர குர்ஆனை கேட்குறாங்க இல்லை. உந்தொரு கைஃபல்ல ரபூலக்கல் அம்சால ஃபதல்லு ஃபலா யஸ்ததிஊன சபீலா. நபியை பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எவ்விதத்தில் உதாரணம் கோருகிறான். எனவே இந்த மனிதர்கள் எல்லாருமே வழி கெட்டு விட்டாங்க, அவங்களுக்கு நேர்வழி அடைய எந்த விதமான வலிமையும் சக்தியும் கிடையாது. இதை நீங்க கவனிங்க, உந்தொர் நீங்க கவனிங்க, கைஃபல் தரபு லக்கல் அம்சால். அல்லாஹ் உங்களுக்கு இந்த குர்ஆனை மறுப்பவர்களுக்கு மத்தியில் உதாரணம் கூறுகிறான். எனவே இந்த மறுத்தவர்கள் ஃபதல்லு வழிகெற்ற போயிட்டாங்க, ஃபலா யஸ்ததீஊன சபீலா அவங்களுக்கு எந்த விதமான முறையிலும் நேர்வழிக்கு வருவதற்கு ஆற்றல் கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பைத்தியக்காரர், சூனியம் செய்யப்பட்டவர், சூனியக்காரர், கவிஞர், சன்மார்க்கத்தினுடைய விரோதி என்றெல்லாம் இட்டுக்கட்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள்ள வர விடாம மக்களை வழிக்கெடுத்தாங்க. இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளும் மார்க்கத்தின் பக்கம் இணையும் பொழுது அவன் வழிகேட்டில் போறான் என்று சொல்லி எங்களுடைய உம்மா வாப்பா சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அவனுக்கு இந்த தாடி ஒரு கோலம், அவனுக்கு இந்த ஜுப்பா இன்னொரு கோலம், அவன் என்னமோ பைத்தியம் பிடிச்சிட்டது என்றெல்லாம் நினைக்கிறாங்க. இவர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான வசனங்களை இறக்கியிருக்கிறான். வகாலு ஐதா குன்னா இதாமன் வருஃபாத்தன் ஐன்னா லமபூஊஸூன் ஹல்கன் ஜதீதா. நாங்க எலும்புகளாக மாற்றப்பட்டதன் பின்னால, இத்து போனதன் பின்னால புதியதொரு படைப்பினங்களாக மறுபடியும் எழுப்பாற்றப்படுவோமா என்று சொல்லி அவங்க கூறுறாங்க. வக்காலு நபி அவங்க சொல்றாங்க, ஐதா குன்னா இதாமன் வ ருஃபாத்தன், நாங்க எலும்புகளாக மேலும் ருஃபாத்தன் இத்து போனவர்களாக ஆகிவிட்டதன் பின்னால இன்னால மபூஸூன ஹல்கன் ஜதீதா, நாங்க மறுபடியும் ஒரு புது படைப்பினங்களாக எழுப்பாற்றப்படுவோமா, மரணித்ததன் பின்னால உயிர் கொடுக்கப்படுவோமா என்றெல்லாம் அவங்க மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையை பற்றி பலவிதமான முறையில் பரிகாசம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் எந்த முறையில் படைத்தானோ, எங்களுடைய கைகளுடைய ரேகை கூட எந்த விதமான வித்தியாச பேதமும் இல்லாமல் மறுபடியும் எழுப்பாட்டுவதற்கு தகுதியுள்ளவன். குல் கூனு ஹிஜாரத்தன் அவ் ஹதீதா. இறுதியில் இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நேர்வழி பெறுவதற்குண்டான அமைப்புகளையும் முஅஜிசாத்துகளையும் அற்புதங்களையும் கொடுத்து நபிமார்களை அனுப்பியும் அவர்கள் திருந்தாதன் காரணமாக அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் குல் கூனு ஹிஜாரத்தன். இந்த குர்ஆனின் மூலமாக நளினம் அடையாத உங்களுடைய உள்ளங்கள் மட்டுமல்ல, நீங்களே கற்களாக மாறிவிடுங்கள். குல் கூனு ஹிஜாரத்தன் அவ் ஹதீதா, அல்லது இரும்பாக மாறிவிடுங்கள் என்று நபியை சொல்லுங்க என் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கலாம். இரும்பு இவைகளுக்கு உயிர் இல்லை எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உயிர் இருந்தும் உயிர் இல்லாதவர்களை போல நீங்க ஆகிடுங்க, நீங்க கல்லுகளாக இரும்புகளாக மாறிவிடுங்க, உங்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பாற்றப்படும் என்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். நீங்க இந்த எலும்பும் சதைகளும் படைத்த மனிதர்களாக மட்டுமல்ல, நீங்க இப்படி நிராகரித்ததன் காரணமாக நாங்க சொல்லுறோம், நீங்க மனித உருவத்திலே இருந்து உங்களுடைய உள்ளங்கள் கற்களாக மாறுது, இரும்புகளாக மாறுது. நீங்க எப்படியானாலும் நாங்க உங்களை எழுப்பாட்டப்படுவோம். அவ் ஹல்கன் மிம்மா யக்பரு ஃபீ சுதூரிக்கும்,
அல்லது உங்களுடைய உள்ளத்துல நீங்க பெரிதாக மதிக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி ஒன்று இருக்கும், யாராவது பற்றி நீங்க கற்பனை செஞ்சிருப்பீங்க. அப்படியான ஒரு சக்தி வாய்ந்தவராக கூட உங்களுக்கு ஆகிவிட முடியும். நாங்க அப்பவும் உங்களை எழுப்பாட்டுவோம். ஃபஸயகூலூன மை யுஈதுனா, அப்படி உங்களை வேற ஒரு படைப்பினங்களாக ஆக்கி நாங்க உங்களை எழுப்பாட்டுவோம். முதல் தடவையில உங்களை உண்டாக்கின அந்த அல்லாவே உங்களை மறுதடவையும் உண்டாக்குவான். நபியை நீங்க சொல்லுங்க. அந்த நேரத்துல இவங்களுடைய தலைகளை தாழ்த்தி அவைகளை அசைக்க பார்ப்பாங்க. அது ஒரு நாளும் நடக்க மாட்டாது. அந்த கட்டம் ரொம்ப சமீபத்தில் இருக்குது. எனவே ஃபஸயகூலூன மை யுஈதுனா, பெருமையோட கேட்கிறாங்க, யாரு எங்களை மௌத்தானதன் பின்னால மறுபடி மீட்ட முடியும்? கொலில்லதி ஃபதரக்கும் அவ்வள மர்ரத்தின், நபியை ஆரம்ப கட்டத்தில் உங்களை படைத்தவன் உங்களை மீட்டி எடுப்பான். ஃபஸயுன்கிலூன இலைக்க ரூஸஹும், நீங்க அந்த நேரம் அவர்களை காண்பீர்கள். அவர்களுடைய தலைகளை உங்களின் பக்கம் அவர்கள் அசைப்பார்கள். வயக்கூலுன மத்தாஹு, அசைத்து கேட்பார்கள், அந்த கியாமத்து எப்போ வரும், அந்த எழுப்பாட்டக்கூடிய நாள் எப்போ வரும்? கொல், சொல்லுங்க நபி, அசா யகூன கரீபா, அது சமீபத்திலேயே இருக்குது. அதனுடைய காலம் வெகு தூரமல்ல, சமீபத்தில் இருக்குது. யௌம யதுஊக்கும் ஃபதஸ்தஜீபூன பிஹம்திஹி, உங்களை அவன் அழைப்பான். அந்த கியாமத்து நாள்ல அவனுடைய புகழை கொண்டு நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமென்றால் நல்லோர்களுடைய கூட்டத்துல சேர்ந்து விடுங்க. மேலும் கொஞ்சம் கூட இந்த துனியாவுடைய வாழ்க்கையில அனுபவிக்காதவர்களாக ஆகிடுறீங்க. தலுன்னூன இல்ல பிஸ்தும் இல்லா கலீலா, அந்த நாளையில நீங்க எண்ணிக்கொள்வீங்க, உங்களுக்கு நினைக்கும், நாங்க இந்த துனியாவில் மிகவும் கொஞ்சம் காலம் தானே தரித்திருந்தோம் என்று. அப்படியான மிக கொஞ்சம் காலத்தை ஆஹராவுடைய வாழ்க்கைய நாசமாக்குறதுக்காக வேண்டி பிரயோகிக்காதீங்க. அந்த துனியாவை சம்பாதித்து துனியாவுக்கெண்டே காலங்கள் நேரங்களை கொடுத்து தீனை விட்டும் குரானை விட்டும் ஒதுங்கி விடாதீங்க என்றெல்லாம் இந்த கருத்துகள் எங்களுக்கு சொல்லப்படுது. இந்த உலகத்தில் எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் வாழ்ந்தாலும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்நாள் ரொம்ப குறைவு என்கிறதாகவே சொல்லுவாங்க. அன்றைய தினம் அவங்க அதை எண்ணுவாங்க. சொற்ப காலமாக இருந்த இந்த வாழ்நாளில் நாங்கள் நீண்ட காலத்தை நாசமாக்கி விட்டோமே என்று கைசேதப்படுவாங்க. ஆனால் புத்திசாலிகள் அந்த நீண்ட காலத்துக்கான தன்னுடைய அனைத்து காரியங்களையும் செய்து கொள்வார்கள் என்று எங்களுக்கு இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் அறிவுறுத்துது. நாங்கள் மௌத்தா போனாலும் கியாமத்து எங்களுக்கு ஏற்பட்டிடும். மண் மாத்த ஃபக்கது காம கியாமத்துஹு, நாங்கள் மரணிக்கிறது உடனே எங்களுக்கு கியாமத் வந்துடும். அப்படி மனிதன் மரணித்தா அவன் சுவர்க்கத்தை நரகத்தையும் மலக்குகளையும் பார்ப்பான். நல்ல செயல் மோசமான செயல் எதனையும் அவன் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தான். அவன் கியாமத்து நாளில் வரக்கூடிய நேரத்தில் அவன் தன்னுடைய அமல்களை கொண்டு தான் தீர்ப்பு செய்யப்படுவான். அவனுக்கு அல்லாஹ் இந்த துனியாவை மரணத்தை கொண்டு மௌத்தை கொண்டு முத்திரையிடுகிறான். இந்த அமல் அவனுக்கு மௌத்தா போனாலும் நல்லதாக இருந்தால் நலவாக வரும், கெட்டதாக இருந்தால் கெடுதியாக வரும் என்கிறது அவன் உள்ளத்தில் வச்சுக்கொள்ளணும். இதனால் வாழ்நாளில் துனியாவுக்காக வேண்டியே அலைந்து திருந்து நாளை மறுமையை பேர்க்கெடுத்து கொள்ளக்கூடாது. செல்வம் என்கிறது 3 வகை. ஒன்று வாழ்நாள், இது ஒரு செல்வம். 2வது அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் மனிதன் வாழ்றது. அடுத்தது மௌத்தா போகிறது, இது ஒரு செல்வம். ஏனெனில் ஒரு மூமினுக்கு மௌத்து தான் பரிசு. அதில் அல்லாஹ் அவனை காண்பிக்க போகிறான், அல்லாவை தரிசிக்க போகிறான். மற்றது லா இலாஹ இல்லா என்ற இந்த கலிமா அவனுக்கு ஆத்மா பிரியக்கூடிய நேரத்தில் பெரிய ஒரு செல்வமாக அமையும். கபருடைய எல்லா விதமான வேதனைகளை விட்டும் அவனை பாதுகாத்து சொர்க்கத்துடைய நன்மாராயம் சொல்றதாக அமையும். இப்படி இந்த 3 விடயங்களும் தான் செல்வங்கள் என்கிறத, அழியாத செல்வங்கள் என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இவைகள் எப்படி சொன்னாலும் கூட இவைகள் எங்களுடைய உள்ளங்களை எத்துறது இல்லை, எங்களுடைய ஈமான்ல ஒரு சலனத்தை ஏற்படுத்துறது இல்லை. காரணம், எங்களுக்கு மத்தியில் திரை போடப்பட்டிருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த திரையை எங்களை விட்டும் நீக்கி அவனின் பக்கம் திரும்பிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கியார்கள் புரிவானா.